யார் இந்த வேடன் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்குமே இருக்கும். ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி இவர் கைது செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. ஆனா இவர பாடல்களை கேட்கும் போது மலையாளி மாதிரியும் தெரியுது, அங்கங்க ஈழத்தமிழர் மாதிரியும் தெரியுது. யாருடா இவர் அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இவர ஈழத்தமிழர்னு சொல்லலாம், மலையாளின்னு சொல்லலாம், தமிழர்னு கூட சொல்லலாம். யார் இந்த வேடன்? எதுக்கு கேரளால இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? இவர் அப்படி என்ன குற்றம் செஞ்சாரு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் தொகுப்பு இந்த வீடியோல பார்க்கலாமா? வேடன் இவரோட இயற்பெயர், அதாவது ஒரிஜினல் நேம் கிரண் தாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கிரண் தாஸ் முரளிகிருஷ்ணா. வேடன் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களோட அம்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே இவரோட வீடியோஸ் பார்க்கும் போதே கெஸ் பண்ணிருப்பீங்க, இவர்கிட்ட நிறைய ஈழத்தமிழர்களுக்கான வாடை அடிக்குது அப்படின்னு. உண்மைதாங்க, இவர் ஒரு அசல் ஈழத்தமிழர் அப்படின்னே சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி உள்நாட்டு போர் ஒண்ணு நடந்தது. இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள விரட்டி அடிச்சாங்க. ஒரு போர் ஒண்ணு நடந்தது. அந்த போர்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் கிரண் தாஸ் அவர்களோட அம்மா, அதாவது வேடன் அவர்களோட அம்மா. இவங்க கடல் வழியா படகுல வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழகத்தில இருந்து ஊட்டிக்கு போய் ஊட்டில இருந்து இவங்க திரிஷூர் போயிருக்காங்க. ஊட்டில தான் முரளிகிருஷ்ணா அப்படின்ற ஒரு மலையாளிய இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப குடும்பத்தோட இவங்க கேரளால திரிஷூர் அப்படின்ற இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்க. இந்த தம்பதியினரோட அன்புக்கு அடையாளமா பிறக்கிறவர் தான் கிரண் தாஸ். 1994 அக்டோபர் 5 இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட இயற்பெயர் கிரண் தாஸ் அப்படிங்கும்போது வேடன் ஏன் அப்படி மாத்தினாருன்னா பல பேர் பல விதமா சொல்றாங்க. இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆத்து ஓரத்துல குடியிருந்ததாகவும், இவங்க ரொம்ப ஏழ்மையானவர்கள் அப்படின்றதுனால அந்த ஆத்துல வரக்கூடிய மீனை தான் பிடிச்சு சாப்பிடுவாங்களாம். அப்படி அம்புல கரெக்டா மீனை வந்து குறிப்பாத்து இவரு அடிப்பாராம். அதனாலேயே இவருக்கு வேடன் அப்படின்னு நண்பர்கள் வந்து பெயர் சுட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் மலையாளத்துல வேடன் அப்படின்னா வலி மிகுந்தவன், நிறைய வலி நிறைஞ்சவன், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால தன்னோட பேர் வேடன் மாத்திக்கிட்டாராம். காரணம், அவங்களோட அம்மா எப்படி இலங்கையில கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்க வந்தாங்க அண்ட் எப்படி இவங்க பிறந்தாங்க அப்படின்றதுனாலயே அந்த பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல இவர் கிரண் தாஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சதை விட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேடன் அப்படின்னு சொன்னதான் தெரியும். இவரோட பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இல்லங்க, ஏதோ ஓரளவுக்கு படிப்பு படிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே அரசியல், நாட்டு பிரச்சனை, மொழி பிரச்சனை, மத பிரச்சனை, நிற பிரச்சனை எல்லாத்திலயுமே ஆர்வம் ஜாஸ்தியா. அது என்னவோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே இவங்க அம்மா அதிகமா ஈழத்துல நடந்தக்கூடிய பிரச்சனைகளை சொன்னதுனாலவோ என்னவோ இவருக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த கோபம், தாபம் எல்லாத்தையும் என்ன பண்றது, இவரு எழுத்துக்களாக எழுத ஆரம்பிச்சாரு. மொழி பிரச்சனை பத்தி, நிற பிரச்சனை பத்தி, மத பிரச்சனை பத்தி, அரசியல் பத்தி சின்ன வயசுல இருந்தே இவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இப்ப கூட பாலஸ்தீன மக்களுக்காக எழுதியிருக்காரு, கருப்பின மக்களுக்காக எழுதியிருக்காரு. இப்படி எழுதிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா 2021 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஒரு சேனல் தொடங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்கிற மாதிரியும், ஏழ்மையான மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்கிற மாதிரியும், ஜாதி பிரச்சனைனால வாடக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்கிற மாதிரியும் தான் இவரோட பாட்டு இருக்கு. இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆகுது. இவர் அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே நிறைய ராப் சாங்ஸ் வந்து கேட்பாராம். இந்த ராப் சாங்ஸ் கேட்கறதுனால இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. நிறைய நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராப் சிங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழர்கள்ல நிறைய ராப் சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிபிக்கா யோகி பியோட முதல் ரசிகன் நான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நான் வந்து அந்த காலத்துல கேட்டேன். அண்ட் ஏஆர் ரஹ்மான் இசையில வந்து பேட்டா ராப் சாங் நான் கேட்டு வளர்ந்திருக்கேன். இதனாலேயே எனக்கு வந்து ராப்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ராப் எல்லாம் கேட்டு வளர்ந்ததுனாலேயே இவர் ஒரு ராப் சிங்கரா மாறாரு. அதுக்கேத்த மாதிரியே சின்ன வயசுல இவர் எழுதுறதுனால தானே எழுதி தானே அதை ராப்பாவும் பாட ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம் ஆகுறாரு. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஒரு சேனலும் கிடைக்குது, நிறைய ஆல்பம் சாங்ஸும் கிடைக்குது. இதோட இவரோட பயணம் முடியலங்க. இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனோனே தொடர்ந்து நிறைய சமூகத்துக்கு எதிர்ப்பான நிறைய பாடல்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் இவர். அப்படிதான் சினிமா பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த டைட்டில் ட்ராக் பாடினது கூட எழுதி பாடினது இவர் தானா. இந்த படத்துக்கான வாய்ப்பு இவருக்கு எப்படி வந்திருக்குன்னா, இந்த படத்தோட இயக்குனர் சிதம்பரம் வந்து ரொம்ப நாளா இவங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்றதுனாலையும், அண்ட் இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலையும், இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த கதை தெரிஞ்சதுனாலையும் உடனடியா ஓகே சொல்லி இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இந்த படம் நம்ம தமிழ்நாட்டுல
தமிழ்நாட்டுல சமகிட்ட கேரளால ஓடவே இல்லை அப்படின்றது பல பேருக்கும் தெரியும். அந்த பாட்டுல இந்த ராப் சாங்கும் தமிழ்நாட்டுல ரொம்ப ஹிட். காரணம் வந்து அதுல பெரியார் குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரியார் அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரியார் அப்படின்னு. ஆனா கிடையாதுங்க. இவரே வந்து ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா கேரளால பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறோட பேரு தான் பெரியாறு. அந்த பெரியாறு பக்கத்துல தான் நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தோம், அதனால அந்த பெரிய ஆறோட பிள்ளைகள் நாங்க அப்படின்றத நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இவருக்கு எழுத்து பற்று இருக்கு, அந்த அளவுக்கு தான் இவரோட பாடல்களுமே இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா நம்ம யோகி பி தெரியும் இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல அசல் கோளாறு இவங்களை போல ஒரு ஆளுதான், ஆனா பேரு தான் அப்படி. ஆனா இவரோ சமூக சிந்தனைகள்ல தான் இவரோட பாட்டுகளை எழுதிட்டு இருக்காரு. இவருக்கு நிறைய தமிழ் ராப்பர்ஸ் பிடிக்கும் இல்லையா, அதனாலேயே அசல் கோளாறு கூட ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காராம், பேசியிருக்காரா அப்படின்றதையுமே சொல்றாரு. அண்ட் அடுத்தடுத்து நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுலதான் கபீர் வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரையுமே பார்க்கணும் அப்படின்னு அவரோட ஆசையை ஒரு நேர்காணல்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருப்பாரு. மக்கள் மேலேயே இவ்வளவு இறக்கமா இருக்காரு, அப்ப கண்டிப்பா விலங்குகள் மேலேயும் இருக்கும் இல்லையா. ஆமாங்க, இவர் ஒரு பெட் லவர். இவருக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்குமா. புத்தன் அப்படின்னு தன்னோட நாய்க்கு ஒரு அழகான பேரையுமே சூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நாட்டு நாய், அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா. வேடன் அப்படின்ற இவரோட பேர்ல இருக்கக்கூடிய லோகோல கூட அவரோட நாயோட போட்டோவை தான் இவர் வச்சிருப்பாரா. அந்த அளவுக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கருப்பு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டையும் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து பாடணும்னு ஆசைப்படுறாங்க, எழுதணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. நிறைய பேர் அந்த மாதிரி மலையாளத்துல ஒரு சிலருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதே மாதிரி தமிழகத்துல இருந்து 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மெயினா இவர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கான காரணம்னு சொல்லப்படுறது, சவுத்துல இன்னும் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்புல இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மனக்கசப்பு இல்லாம தமிழர்களும் மலையாள மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலேயே 2 தமிழர்களை எங்களோட இந்த குழுல எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே அவர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவர் மென்மையான ஒரு மனிதர் அப்படின்னு கூட தெரியுது. அண்ட் இவரோட பாட்டுகள் எல்லாமே பட்டி தொட்டி ஃபேமஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா மத்த லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க, ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே இந்த சப்டைட்டில்ஸை பார்த்துட்டே உங்களோட லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அதையும் கூட சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு அடி மேல அடி வாங்கி தான் இவர் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே உதவி செய்யல, தெரியாதவங்க பல பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அதனாலேயே இந்த கருப்பு ரெக்கார்ட்னால பல பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காரு. சவுத் இந்தியால ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சிங்கர் கான்சர்ட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்காங்க, அவ்வளோ கிரேசியா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா. அது எல்லாத்தையுமே சாத்தியமாக்கி இருக்காரு வேடன் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எந்த ஒரு சினிமா பாட்டும் ரொம்ப கிடையாது, முழுக்க முழுக்க சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, நிற பிரச்சனைன்னு இந்த பிரச்சனைகளை பத்தி மட்டுமே பேசி அவ்வளோ ரசிகர்களை வச்சிருக்காரு. இதனாலே என்னவோ தெரியல, கேரளால இவரை பார்த்தாலே ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் பல அரசியல்வாதிகளுக்கு பயமா இருக்கு. அதனாலேயே இவரை கைது செய்திருக்காங்க, பல பொய்யான குற்றச்சாட்டுகள் வச்சு அப்படின்னே சொல்லலாம். சில நாட்கள்லயே மறுபடியும் வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இவங்களை கைது செய்ய போகும்போது அப்படி ஒரு பூகம்பமே ஏற்பட்டிருக்கு கேரளால அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த அளவுக்கு இவருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. இவரும் அந்த அளவுக்கு ஒரு மென்மையான ஒரு மனிதரா தான் இருக்காரு, சமூகத்துல அக்கறை கொண்ட ஒரு மனிதராகவும் இருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி வேடன் அவங்களோட அம்மாவுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க. அதை பத்தி பேசாத ஆட்களே இல்ல. நம்ம மட்டும் பேசாம இருக்க முடியுமா, அவ்வளோ அழகான ஒரு பாட்டு, வள்ளிகள் நிறைந்த பாட்டு. எப்படி ஜாஃப்னால அவங்க அம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த உள்நாட்டு போர்ல எப்படி இந்த ஊருக்கு வந்து இவங்களை பத்து எடுத்தாங்க, அங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் பட்டாங்கன்னு இவரோட வார்த்தைகள்ல அந்த வழிகளை நிரப்பிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவர் பண்ணதுனாலதான் என்னவோ தெரியல, நிறைய பேர் வந்து அஃபண்ட் ஆயிருக்காங்க, இவர் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாட்டு கேட்காதவங்க கூட கேட்டா கண்டிப்பா இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். சோ இதுதான் அவர் கைது செய்யப்பட்ட காரணங்கள் அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லயுமே வந்துட்டு இருக்கு. வேடனை பத்தின இந்த ஒரு பயணம் எப்படி இருக்கு, வேடனை பத்தின உங்களோட கருத்து என்ன, எத்தனை பேர் தமிழர்களுக்கு வேடனை பத்தி தெரியும், நீங்க இவரை எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.